Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் taxonomy and systematic botany. Taxonomy and systematic botany. Okay. Taxonomy அப்படிங்கிறது என்ன? ஓகே, அடுத்து சிஸ்டமேட்டிக்னா என்ன? சரி பார்ப்போம், வரிசையாக பார்த்துருவோம். இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சாப்டருடைய அவுட்லைன் என்னென்ன இருக்குன்னா டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், ஹயரார்கி, கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ். சரிங்களா, இந்த ஸ்பீசிஸை பற்றின டாபிக் படிக்கணும். அது மார்ஃபாலஜிக்கல், பயாலஜிக்கல் அண்டு ஃபைலோஜெனட்டிக்கலாக எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அடுத்தது ஐசிபிஎன், இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர், ஐசிபிஎன். அடுத்து டைப் கான்செப்ட், டாக்ஸானமிக் எய்ட்ஸ், botanical gardens, herbarium, classification of plants, type of classification, modern trend of classification or taxonomy, cladistics. அடுத்தது selected families of angiosperms, selected families of angiosperms. இந்த ஃபஸ்ட்டு இந்த 12 இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது, விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எங்கெங்கே என்னென்ன இருக்குது, அதை கார்டன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எய்ட்ஸ்னால் என்ன, டூல், தட் இஸ் அ டூல் ஃபார் டாக்ஸானமி. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன், எப்படி ஹெர்பேரியத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றினெல்லாம் டீல் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ரைட். இப்போ அடுத்த ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ். ரைட், பாருங்கள். The taxonomy and systematics. The word taxonomy used. Taxonomy, taxis mean arrangement. Taxis mean arrangement. Norms means that is a rules or laws. That is a taxonomy. Taxonomy அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கக்கூடியது ரெண்டு கிரேக்க சொல் இருக்குது. ஒன்று டாக்ஸிஸ், இன்னொன்று என்ன அப்படின்னா நாமோஸ், அதாவது வரிசைப்படுத்துதல் மற்றும் விதிகள். வரிசைப்படுத்துதல் மற்றும் விதிகள். டேவிஸ் அண்டு ஹேவுட், டேவிஸ் அண்டு ஹேவுட் 1963 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்ஸானமி is the science dealing with the study of classification including basis, principles, rules and procedures. விதிகள், செய்முறைகள், அடிப்படை கொள்கைகள், இதெல்லாமே அடங்கிய ஒரு வகைப்பாட்டியல், ஒரு அறிவியல் பிரிவு தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னா டேவிஸ் அண்டு ஹேவுட். ரைட். அடுத்தது ஃபைலோஜெனட்டிக் ஆர் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படி குழும பரிணாமம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைலோஜெனட்டிக்னா குழும பரிணாமம். சரிங்களா, இந்த ஃபைலோஜெனட்டிக்ஸ் தட் இஸ் சிஸ்டமேட்டிக்ஸ். சிஸ்டமேட்டிக்ஸ் மீன் குழும பரிணாமம். ஏர்லியர் யூசேஜ் ஆஃப் த டேர்ம் சிஸ்டமேட்டிக்ஸ் only during the later half of the 20th century it is a systematics. அதாவது குழும பரிணாம வகைப்பாட்டியல் என்ற சொல் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட போதிலும் 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் தான் ஒரு முறையான பிரிவாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. முறையான பிரிவாக அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. The later of 20th century systematics was recognized the formal field of study, that is ஸ்டடின்னு சொல்கிறாங்க. சிம்சன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமேட்டிக் as defined ஸ்டடி ஆஃப் கைண்ட் ஆஃப் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, கைண்ட் ஆஃப் த டைவர்சிட்டி. சரிங்களா, ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ஆல் த ரிலேஷன்ஷிப் அமாங் தெம் அந்த குழுவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு முறைகளை பற்றி படிக்கிறது தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இதான் என்னதுங்க சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட், ஓகே. இப்போது டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டிசிப்ளின் ஆஃப் கிளாஸிஃபையிங் த ஆர்கானிசம் இன்டு டாக்ஸா, அதாவது உயிரினங்களை பல்வேறு வகைப்பாட்டு படிநிலை அலகுகளாக
வகைப்படுத்தக்கூடிய பிரிவு. சரிங்களா? பல்வேறு அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா டாக்ஸானா இப்போ ஆர்டர், கிங்டம், சீரீஸ் இதெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு அலகுகளாக பிரிக்கக்கூடிய பிரிவு டாக்ஸா. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கவர்ன்ஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் என்ன கொடுக்குறாங்க, நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபையிங் த ஸ்பெசிமன் ஆஃப் ப்ரிசர்வேஷன். அதாவது பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய தாவரங்கள் என்ன பண்ணுறாங்க, விளக்கம் அளிக்கணும், நேமிங் கொடுக்கணும், ப்ராக்டிஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன், அடுத்தது ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன், பதப்படுத்துதல். சரிங்களா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் அண்டு நேமிங் ரெண்டும் சேர்ந்தது தான் வகைப்பாட்டியல். வகைப்பாட்டியல்னால் பெயரிடுதல் மற்றும் வகைப்படுத்தல் ரெண்டும் சேர்ந்தது என்னதுங்க, வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி பாருங்கள், இட் இஸ் அ ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி தட் ஸ்டடிஸ் த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். வேறுபட்ட சிற்றினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பரந்த உயிரியல் பிரிவு தான் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவர்ன்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் இன் அடிஷன் டு டாக்ஸானமி. வகைப்பாட்டியலோடு சேர்ந்து பரிணாம வரலாறு மற்றும் குழும பரிணாம தொடர்புகளை பற்றி அறியக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவுக்கு தான் என்ன சொல்கிறோம், சிஸ்டமேட்டிக்ஸ். அதாவது டாக்ஸானமியும் ஃபைலோஜெனி. முன்னாடி டாக்ஸானமினா என்னென்னு சொல்கிறோம், வகைப்படுத்தல், வகைப்பாட்டியல், அதுக்கு பேர் கொடுக்குறோம், இதெல்லாம். இது கூடவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைலோஜெனி அப்படிங்கக்கூடியது என்னென்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அது சிற்றினங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றினங்களிடையே இருக்கக்கூடிய எவல்யூஷனரியை பற்றி படிக்கிறது தான் என்னது, சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இதான் சிஸ்டமேட்டிக்ஸ். அடுத்தது பாருங்கள், கொடுத்துருக்கான் பாருங்கள், ஹைரார்கி. டாக்ஸானமிக்கு ஹைரார்கி. சரிங்களா? செகண்ட் என்ன இருக்குது, டாக்ஸானமி ஹைரார்கி அப்படின்னு சொல்கிறோம். சரி பாருங்கள், இந்த ஹைரார்கியில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ் தான் இதை அரேஞ்ச் பண்ணுறாரு. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா பாருங்களேன், இந்த டேபிள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். இதுதான் ஹைரார்கி. சரிங்களா? ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இதில் மேலே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, கிங்டம், ஃபைலம், சப்பு ஃபைலம், கிளாஸ், சப் கிளாஸ். திஸ் இஸ் த ஹைரார்கி. இதுதான் என்ன சொல்கிறோம், ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப் ஆர்டர், ஃபேமிலி, சப்பு ஃபேமிலி, ட்ரைபு தனி, ஜீனஸ், சப்ஜீனஸ், அதுமாதிரி ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ் சீரீஸ் அண்டு ஸ்பீசிஸ் தனியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை பற்றி படிக்கிறது என்னதுன்னா டாக்ஸானமி ஹைரார்கி. இப்போ இதில் ஒன்றும் இல்லைங்க, இந்த என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொன்றில் எண்டிங் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஃபைலம் அப்படின்னாவே ஃபைட்டா அப்படின்னு முடியும். கிங்டம்னாலும் ஃபைலம் பெரும்பாலும் ஜுவாலஜியில் தான் சொல்லுவாங்க. கிங்டம் அப்படிங்கிறது பாட்டன்னு சொல்லுவாங்க. ரைட். இப்போது சப்பு ஃபைலம் சப்டிவிஷன் அப்படிங்கிறது ஃபைட்டைனா. சரிங்களா? ஃபைட்டைனா எண்டிங் எதில் இருக்குன்னா முடியறது. ஒரு வேர்டிங் இருக்குன்னா மேக்னீலியோ ஃபைட்டா, பிரையோ ஃபைட்டா, டெரிடோ ஃபைட்டா அப்படின்னா அதெல்லாம் டிவிஷனில் வந்துடும். கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்சைடா, ஹெப்பாட்டிக் ஆப்சைடா, ஆந்தோசெரடாப்சிடா அப்படின்லாம் படிச்சிங்க. சப் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஐடியா. சரிங்களா? அதே மாதிரி ஆர்டர் என்ன, ஏஎல்இஎஸில் தான் முடியும். சப் ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைனியே. சரிங்களா? ஐனியே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபேமிலி ஏசிஇ. சரிங்களா? ஃபெபேசி, மால்வேசி அப்படின்னு படிக்கிறோமோ அந்த மாதிரி ஏசி. சப் ஃபேமிலி அப்படிங்கிறது ஐடிஏ. சரிங்களா? ஐடிஏ. அடுத்து ட்ரைப் அப்படிங்கிறது ஐடிஏ. ஜீனஸ், சப்ஜீனஸ், ஸ்பீசிஸ், சீரீஸ் அண்டு ஸ்பீசிஸ். இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா எண்டிங் கிடையாது. சரிங்களா? பிளான்ட்டுக்கு எப்படி வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். ரைட். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபைட்டா, மெக்னீலியோ ஃபைட்டா, ஃபைட்டினியே, அது மெக்னீலியோ ஃபைட்டினியே. ஆப்சிடா, ஆந்த்ரோப்சிடா. சரிங்களா? ஐடிஏ, ஆஸ்ட்ரேலியே. சரியா? ஏல்ஸ், ஆஸ்ட்ரேல்ஸ், ஐனியே, ஆஸ்ட்ரேனியே, ஏசிஏ, ஆஸ்ட்ரேசி, ஐடிஏ, ஆஸ்ட்ரேலியே. அதே மாதிரி ஏஇ அப்படின்னு ஹீலியந்தே. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுடைய நேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா?
இதான் வந்து என்ன டாக்ஸானமி ஹையரார்கி. அப்போ அதில் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், தட் இஸ் லோயஸ்ட் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா, ஸ்மால் அதே மாதிரி லோயஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஆச்சா, பட் ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அமாங் த ஆர்கானிசம். இப்போ அந்த 2 பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஒரு 4-5 அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலியாந்தஸ் அனுவஸ், ஹீலியாந்தஸ் டியூப்ரோசஸ் 2 பிளான்ட் கொடுத்துருக்கு, ஹீலியாந்தஸ் அனுவஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் டியூப்ரோசஸ். The 2 species differ in their morphology. இதில் போத் ஆஃப் தம் ஹெர்பு, ஆனால் 2மே மார்ஃபாலஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் 2மே ஹெர்பு தான். ஆனால் டியூப்ரோசஸ் வந்து என்னென்னா பெரனியல் ஹெர்பு அப்படின்னு சொல்கிறோம். டியூப்ரோசஸ் மட்டும் என்ன இருக்குது பெரனியல் ஹெர்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, டியூப்ரோசஸில் பெரனியல் ஹெர்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீனஸ். இதில் என்ன அப்படின்னா ஜீனஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ஸ்பீசிஸ் சிமிலர் கேரக்டர். அதாவது ஜீனஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் ஸ்பீசிஸ் இருக்கும், சிமிலர் கேரக்டர், பட் டிஃபர் ஃப்ரம் ஸ்பீசிஸ் ஆஃப் அனதர் ஜீனஸ். ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜெனிரா விச் ஷேர் சம் சிமிலாரிட்டிஸ் அமாங் தம். சரிங்களா, ஃபேமிலிங்கிறது நம்பர் ஆஃப் ஜீனஸ் இன்க்ளூட் ஆகி ஒரு ஃபேமிலியை உண்டாக்கும். அடுத்தது ஆர்டர் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் விச் லெஸ் சிமிலாரிட்டிஸ் அமாங் தம். எதில் அப்படின்னா ஃபேமிலியில். ஜீனஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே வந்துடும். சரிங்களா, ஃபேமிலி இங்கே வந்து ஆர்டருக்கு வந்துடும். ஆர்டர் அப்படிங்கக்கூடியது எங்கே வரும்னா கிளாஸில் வந்துடும். ஆர்டர் அப்படிங்கக்கூடியது எங்கே வந்துடும் கிளாஸுக்கு வந்துடும். சரிங்களா, அந்த கிளாஸ் அப்படிங்கிறது டிவிஷனுக்கு போயிடும். சரிங்களா, இந்த மாதிரி தான் என்ன ஆகுதுங்க கிளாஸிஃபிகேஷன் வரும். ரைட். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் மார்ஃபலாஜிக்கல், பயாலஜிக்கல் அண்டு ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா, ஃபைலோஜெனட்டிக் சிஸ்டம்ஸ். சரி பாருங்களேன், இப்போது கான்செப்ட் சிற்றின கோட்பாடுகள், புறத்தோற்றம், உயிரியல் மற்றும் மரபு வழி. சரிங்களா, இது வழியாக என்னென்ன கோட்பாடுகள் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா யார் அப்படின்னா செபோ. யாருங்க செபோ அப்படிங்கக்கூடியது தான் அந்த கிளாஸிஃபிகேஷன் கொடுக்குறது ஸ்டீபன்ஸ் அக்கார்டிங் டு ஸ்டெபின்ஸ். பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ்க்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம் விச் க்ளோஸ்லி ரிசம்பிள் ஈச் அதர் more than the other population. ஒரு உயிரின கூட்டங்கள் மற்ற கூட்டங்களிலிருந்து வேறுபட்டு நெருங்கிய தொடர்போடு ஒத்து காணப்படும். சரிங்களா, நெருங்கிய தொடர்பு க்ளோஸ்லி அப்படின்னா என்ன, ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன்னொரு குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தோடு எப்படி இருக்கும் சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், டிசன்ட் ஃப்ரம் அ காமன் ஆன்சஸ்டர், ஒரு மூதாதியர் இனங்களில் இருந்து தான் இது தோன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா த செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் தி இன்டர்பிரீட் ஃப்ரீலி இன் நேச்சர் ப்ரொடியூசிங் எ ஃபர்டைல் ஆப்ஷன். பாலின பெருக்கம் அப்படிங்கக்கூடியது உயிரினங்கள் இயற்கையாகவே நெருங்கி தங்களுக்குள்ளாக என்ன பண்ணி இனப்பெருக்கம் செய்து வளமுள்ள சந்ததிகளை இது என்ன பண்ணுங்க உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை பை தியர் மார்ஃபாலஜிக்கல் ரெசம்பலன்சஸ். புறத்தோற்ற அமைப்புகளில் மட்டும்தான் இதில் ஒத்துமையாக காணப்படும். இன் கேஸ் ஆஃப் ஃபாசில் ஆர்கானிசம்ஸ், தொல்லுயிர் படிமங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் எப்படி அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனட்டாமிக்கல் ரெசம்பலன்சஸ். அதெல்லாம் என்னதுங்க மார்ஃபாலஜிக்கல் அண்ட் அனட்டாமிக்கல் ரெசம்பலன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். அதே மாதிரி பாருங்கள், அந்த ஸ்பீசிஸ் கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸிஃபைடு இன்ட்டு 2 ஜென்ரல் குரூப்ஸ். ரெண்டு ஜென்ரல் குரூப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க இதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சரிங்களா, ரைட். அது என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். ரைட். இந்த எம்ஃபசிஸ் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் ஒன்று, ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்னு சொல்கிறோம். சரி, அந்த 2 டைப் என்னங்கிறத இப்போ பார்த்துருவோம். ரைட். சிற்றங்களுடைய வகைகள் பாருங்கள். டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஸ் ஃபாலோஸ். ஒன்று ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன்.
சிற்றினங்களுடைய வகைகள் பார்த்திங்கன்னா ஒன்று பரிணாம செயல்முறை வகைகளில் தான் தோன்றியவைன்னு சொல்கிறோம், அதாவது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். ரெண்டாவது ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன், விளைவாக தோன்றக்கூடிய என்னென்னா மார்ஃபாலஜிக்கல் அண்டு பயோலோஜெனடிக் ஸ்பீசிஸ். ரெண்டுலேயும் புறத்தோற்றம் மற்றும் இனப்பெருக்கத்தில் இனப்பரிமாணத்தில் இந்த சிற்றினங்கள் இருக்குது. சரி, ரைட், ஓகே. இப்போ அந்த புறத்தோற்ற சிற்றினம் அப்படிங்கக்கூடியது ஒரு வகையான சிற்றினம், சரிங்களா, ஒரு வகைப்பாட்டு டாக்ஸானமிக் வகைப்பாட்டு சிற்றினம்னு சொல்கிறோம். இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், சரிங்களா. ரைட், இப்போ இந்த டாக்ஸானமிக் சிஸ்டம்ஸ் பாருங்கள், இண்டிவிஜுவல் ஆஃப் சிமிலர் டு ஒன் அனதர் இன் ஒன் ஆர் மோர் ஃபீச்சர்ஸ் தட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் குரூப் சச் ஆர் கால்ட் மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். புறத்தோற்ற சிற்றினம் தனித்தாவரம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு மற்ற குழுக்களிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால் அவை புறத்தோற்ற சிற்றினம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட சிற்றினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எர்னஸ்ட் மேயர் 1963 த பாப்புலேஷன் அண்ட் இன்டர்பிரீட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் சச் குரூப் இன் நேச்சர், சரிங்க, சச் குரூப் இன் நேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்களேன். அதாவது எர்னஸ்ட் மேயர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தங்களுக்குள்ளாகவே இனப்பெருக்கம் செய்து கொள்வதால் மற்ற குழுக்களிலிருந்து என்ன பண்ணப்படுகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ், அது என்னன்னு பாருங்கள். சிம்சன் அண்டு வெல்லி, சரிங்களா, சிம்சன் அண்டு வில்லி, சரிங்களா, அவங்க பாருங்கள், சிம்சன் வெல்லி, அதே மாதிரி மெக்லிட்ச் 3 பேரும், சரிங்களா, என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதனும் இவங்க 3 பேர்த்தால் உருவாக்கப்பட்டது தான் ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, வெல்லின் கூற்றுப்படி இவருடைய வெல்லி இருக்குது பார்த்திங்களா, இவருடைய டிஃபைன்டு ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் இஸ் சிங்கிள் லைனேஜ், அந்த இனப்பெருக்க வழி பரிமாற்றம், சரிங்களா, இந்த வழியாக தான் எவல்யூஷனரி வழியாக தான் சிங்கிள் லைனேஜ் ஆஃப் ஆன்சிஸ்டர் டிசெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க மூலமாக தான், அந்த வழித்தோன்றல்கள் மூலமாக தான் இது உறுதியாக இது அறுதிட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது மூதாதையர் வழி தோன்றிய ஒரு தனி இனத்தோன்றல்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது புறவழி தோன்றலிலிருந்து என்ன பண்ணிடுது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அடையாளம், பரிணாம போக்கு, வரலாறு ஆகியவற்றை கொண்டு காணப்படும் அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கல் ஃபேட்டு, டெண்டன்சி, எவல்யூஷன் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர், சரிங்களா. இதில் என்னென்னலாம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ICBN-உடைய பிரின்சிபிள்ஸ் என்ன, சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ICBN இது என்னென்னு பாருங்கள், கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் அப்படிங்கக்கூடியதோட பிரின்சிபிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ICBN பன்னாட்டு தாவர பெயரியல் சுற்று நிறுவனம், சரிங்களா, ரைட். இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் அண்டு பாக்டீரியாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர்னு சொல்கிறான். தாவரவியல் பெயர் சுற்று முறை விலங்குகள் மற்றும் பாக்டீரியாக்களின் பெயரிடுதல் முறைகளிலிருந்து தன்னிச்சையானது, தனிமைப்படுத்தப்பட்டது, இண்டிபெண்ட்டு. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் நேம் ஆஃப் டெக்ஸானமிக் குரூப் இஸ் டிட்டர்மைன்டு பை மீன்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் டைப், அதாவது வகைப்பாட்டு குழுவுடைய பெயர் பெயரீட்டு வகைகளின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. டிட்டர்மைன் பண்ணுறது தீர்மானம் செய்யுது, சரிங்களா. குழுவுடைய பெயர் பெயரீட்டு வகைகளின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மூணாவது நாமன்க்ளேச்சர் ஆஃப் அன் டாக்ஸானமிக் குரூப் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன். அந்த குழு இருக்குது பார்த்திங்களா, வகைப்பாட்டு குழு ஒவ்வொன்றும் என்ன கொடுத்துருக்கு, பப்ளிகேஷன் அப்படின்னா வெளியிடுதல், முன்னுரிமை அடிப்படையில் வெளியிடுதல். நாலாவது என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், டாக்ஸானமிக் குரூப் வித் பர்டிகுலர் சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் பொசிஷன் ரேங்க் கேன் பியர் ஒன்லி ஒன் correct name. The earliest name சரிங்களா, earliest one based on the priority, sorry, position, rank can best only one correct name.
the earliest that is accordance அக்கார்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காம பாருங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா வகைப்பாட்டுக்குழு ஒவ்வொன்றும் விளக்கம் எல்லைப்படுத்துதல். சரிங்களா? அதே மாதிரி நிலை மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒரு சரியான பெயரை சூட்ட வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரைட், அடுத்து பாருங்கள். Scientific name of taxonomic group are related to Latin regardless of their derivation. சரிங்களா? என்ன அப்படின்னா பொருட்கள் லத்தீன் மொழியில் அமைய வேண்டும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பெயரிதழ் விதிகள் தெளிவாக குறிப்பிடாதவரை பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரம்புடையவை. அதாவது ரூல்ஸ் நாமன்கிளச்சர் வந்து எப்படின்னா ரிட்ரோஆக்டிவ் அன்லெஸ் எக்ஸ்பிரஸ் லிமிட்டட், அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை மாற்றி அமைக்கணும், வரம்புகளுக்கு உடையதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீதியை பார்க்கலாம். தேங்க்யூ.